Hi friends, welcome to gokistudies. நான் தான் உங்கள் கோகுல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க. இப்போ தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமே படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இதில் வந்து நீங்கள் எப்படி படிக்கலான்ட்டு ஸ்டடி பிளானோ அதுக்கப்புறம் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதுவரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தா தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். சரி, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில நான் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு இப்போ காட்டுற பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த மாதிரி எழுதி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் வந்து நான் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து எதை சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸை பற்றி தான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, குரூப் 1 இல்லை வேறு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் இப்போ தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, நீங்கள் இதுதான் பிகினர், இப்போ தான் இந்த எக்ஸாம்குள்ளே கால் எடுத்து வைக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமோட சிலபஸை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு அதை வந்து நீங்கள், ஏன்னா அதுதான் வந்து நம்ம எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் பேசிக் நீட் வந்து அதோட சிலபஸ் தான். இப்போ நம்ம வந்து குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். அப்போ நம்ம வந்து குரூப் 1ஓட சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். பிரிண்ட் அவுட் போட்டு உங்கள் டேபிள்லையோ இல்லை நீங்கள் ரெகுலராக நீங்கள் எங்கே உட்காந்து படிப்பீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஒட்ட வச்சிட்டா கூட தப்பு கிடையாது. நீங்கள் ஒட்ட வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சிலபஸை பார்க்க அது உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம சாப்டர்னு. சரி, சிலபஸை ஏன் வந்து உங்களுக்கு நான் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹோட்டல் பற்றி உங்களுக்கு எந்த ஒரு அவேர்னஸும் இல்லை, அதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதில் என்னென்ன டிஷ் இருக்குன்னு கூட அந்த ஹோட்டலில் உங்களுக்கு தெரியல. அப்போ நீங்கள் அந்த சர்வர்கிட்ட என்ன கேட்பீங்க, மெனு கார்டு கொடுங்கன்னு கேட்பீங்க. அப்போ அவர் வந்து அந்த மெனு கார்டு கொடுப்பாரு. அந்த மெனு கார்டில் வந்து என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குன்ட்டு ஒரு லிஸ்டடான ஐட்டம் வந்து அந்த மெனு கார்டில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து ஆர்டர் பண்ணுவீங்க. சேம் அதே மெனு தான் வந்து சிலபஸ். இப்போ நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் அந்த எக்ஸாமில் வந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, என்ன டைப்பான பேப்பர் இருக்கும், அதுக்கப்புறம் அது அப்ஜெக்டிவாக இல்லை வந்து அது வந்து டிஸ்கிரிப்டிவாக, அதெல்லாமே வந்து சொல்கிறது தான் வந்து சிலபஸ். அப்போ அந்த சிலபஸில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன டாபிக் இருக்குது, அது மொத்தமாக வந்து அவங்க சிலபஸை கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸை தான் வந்து நான் இந்த ஹோட்டல் மெனுவோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னேன். இப்போ வந்து உங்களுக்கு சிலபஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சிலபஸை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸாமுக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன படிக்கிறதுனே தெரியாது. நீங்கள் குழம்பி போயிட்டு அந்த எக்ஸாமேவே நீங்கள் குவிட் பண்ணுற அளவுக்கு வந்து வரக்கூடும். அதனால தான் வந்து நீங்கள் சிலபஸை நல்லா பார்த்துட்டிங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சிலபஸை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தந்த டாபிக் தான் இருக்குது, இதெல்லாம் படிக்கணுன்ட்டு உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஈஸியாக படிச்சிருங்க. அதனால தான் சொல்கிறேன், சிலபஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. சிலபஸுக்கு அடுத்த விஷயமா எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் அதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு எப்படி நம்ம படிக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நீங்கள் சிலபஸை பார்த்துட்டிங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், டெல்லி சுல்தானேட்டுன்னு சிலபஸில் இருக்குன்னா அது ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களான்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த டெல்லி சுல்தானேட் பற்றி கொஸ்டின்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அது அப்படி இல்லைன்னா சிலபஸில் யூனிட் 8 இருக்குது. நம்ம குரூப் 1 சிலபஸில் யூனிட் 8 இருக்குது. அப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் 8லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும், ஓகே யூனிட் 8 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு, அப்போ நம்ம அதுக்கு வந்து நிறையா ஃபோக்கஸ் கொடுக்கணும். அது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த யூனிட்டுக்கு வந்து நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து படித்தா நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாங்கிறதும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்தா தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டுமே வந்து எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் ரொம்பவுமே முக்கியமான விஷயம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா அவன் ஒரு பேட்டர்னில் வந்து கொஸ்டின் கேட்டிருப்பான். அதுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கலான்னு கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நோட்ஸ் நான் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து டேரெக்டாக வந்து சேம் அதே கொஸ்டின் வந்து நாம் இப்போ எழுத போகிற
எக்ஸாம்லேயும் ரிப்பீட் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஆப்டிடியூடில் முக்கால்வாசி அந்த மாதிரி ஆகிறதுக்கு ரொம்பவுமே வாய்ப்பு இருக்குது. ஓகே, சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு 3 விஷயம் நீங்கள் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான டைம் டேபிள் போடணும், அதுக்கப்புறம் டெய்லி ஷெட்யூல் போடணும். இந்த பிளானிங்கும் இந்த டெய்லி ஷெட்யூலை பற்றி நான் வந்து உங்களுக்கு குரூப் 1க்கு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து 80 days பிளான்ட்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டெய்லி பிளான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட 2 வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அது ஒரு எக்ஸாம்பிளான வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு டைம் டேபிள், பிளானிங்கு, டெய்லி ஷெட்யூல் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து இந்த பிளானிங், டைம் டேபிள், டெய்லி ஷெட்யூலை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் குரூப் 1 வந்து நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஏன்னா பிளானிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் வடிவேல் சொல்கிற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணணும். பிளான் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணோம்னா அது வந்து சக்ஸஸ் ஆகாது, மோஸ்ட்லி சக்ஸஸ் ஆகாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த டைம் டேபிள் எந்தெந்த சப்ஜெக்ட் எந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், அதுக்கப்புறம் டெய்லி ஷெட்யூல்னால் இந்த டைமுக்குள்ளே இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரை நான் இந்த சப்ஜெக்ட் படிப்பேன். அதெல்லாம் நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு 5 ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு 5 விஷயம் வந்து பேசிக்கு, இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடி பண்ணிடணும். ஓகே, இந்த 5 விஷயம் நீங்கள் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரப்போகிறதுல வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சிலபஸ் பார்த்தாச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன டைம்லாம் ஷெட்யூல்லாம் நம்ம போட்டாச்சு, இந்த டேட்டில் நம்ம முடிக்கணும்னு நீங்கள் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணிட்டீங்க. இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமச்சீர் கல்வி புக்கில் வந்து எடுத்து நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம சிலபஸை வச்சு நீங்கள் வந்து சமச்சீர் கல்வி புக்கை வந்து நீங்கள் படிக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. நானே வந்து நம்ம சிலபஸில் யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரையும் நம்ம சமச்சீர் கல்வி புக்கில் எந்தெந்த சாப்டர் வந்து எந்தெந்த லெசனில் இருக்குது, நம்ம சிலபஸில் இருக்கிற டாபிக் வந்து எந்தெந்த லெசனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட நான் வேர் டு ஸ்டடிங்கிற கான்செப்டில் வந்து நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நம்ம சிலபஸில் வந்து டோட்டல் சிலபஸையுமே வந்து நான் சமச்சீர் கல்வி புக்கில் பேஜ் நம்பர் முதல் கொண்டு அது எந்த லெசனில் இருக்குன்னு கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த சமச்சீர் கல்வி புக்கை வந்து நீங்கள் படிச்சுங்க. வேறு எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு ஸ்டார்டிங் போகாதீங்க. இப்போ தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா சமச்சீர் கல்வி புக்கு 6th-லேருந்து 12th வரை இருக்கிற சமச்சீர் கல்வி புக்கு படிங்க. 11th 12th சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே 11th 12th போனீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நீங்கள் 6th-லேருந்தே படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 11th 12th போகும்போது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஃபவுண்டேஷனில் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடுவீங்க. ஃபவுண்டேஷனில் ஃபண்டமெண்டல் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னாலே நம்ம வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதனால தான் சொல்கிறேன், சமச்சீர் கல்வி புக் வந்து ரொம்ப முக்கியம். இது எங்கே நீங்கள் தேடணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது. இதுக்கு உண்டான வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். அதோட ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் இந்த வேர் டு ஸ்டடி சமச்சீர் கல்வி புக்குன்ட்டு உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கும். நீங்கள் போய் அதை பார்த்துக்குங்க. சமச்சீர் கல்வி புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இதுலேருந்து டேரெக்டாக வந்து 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து சமச்சீர் கல்வி புக்கிலேருந்து எடுப்பேன்ட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து அஃபிஷியலாகவே அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். சரி, சமச்சீர் கல்வி புக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமச்சீர் கல்வி புக்கெல்லாம் படிச்சிட்டிங்க. சப்போஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அவங்க ஜாஸ்தியாக கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனை ஆகிடும். அப்போ வந்து நம்ம மார்க் வந்து நம்ம பின்னாடி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அவங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஒரு சில டைம் 10 கொஸ்டின் கேட்கலாம், ஒரு சில டைம் 20க்கு மேலே கூட போகலாம். அதனால தான் சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர், ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர், ஹிந்து நியூஸ் பேப்பரோ இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸோ இல்லை தமிழில் வந்து தினகரன், அந்த மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குற எப்படி படிக்கலான்னு சொல்கிறேன், உங்களுக்கு நெக்ஸ்ட்டு தர டிப்ஸு. ஓகே, இந்த அட்லஸ் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்லஸ் இப்போ நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வருது, ஏதோ பிளேஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கல் வருதுன்னா நீங்கள் வந்து அதை அட்லஸில் போய் பார்க்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நமக்கு அந்த கால்வான் வேலியில் வந்து நம்ம இந்தியன் ஆர்மிக்கும் சைனா ஆர்மிக்கும் வந்து நமக்கு சண்டை வந்துச்சுல்ல. அப்போ அந்த கால்வான் வேலி வந்து எங்கே இருக்குது அதை நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்கு பக்கத்தில் வந்து ஏதோ பாசஸ் போதா,
அப்படி இல்லாட்டி அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு மவுண்டன் ரேஞ்ச் இருக்கா, அந்த மாதிரி வந்து நீங்கள் அட்லஸில் பார்க்கணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா சவுத் சைனா சீ வந்து மோஸ்ட்லி நமக்கு வந்து ரீசெண்டாக நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ சவுத் சைனா சீயில் வந்து எந்தெந்த ஐலாண்ட் இருக்குது, அது நார்த்துலேருந்து சவுத்தில் எது எது எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணி வைக்கணும். நார்த்தில் இந்த ஐலாண்ட் இருக்குது, சவுத்தில் இந்த ஐலாண்ட் இருக்குது. அவங்க கொஸ்டின்ஸ் எப்படியான கேட்கலாம், நார்த்து டு சவுத் கேட்பாங்க, இல்லாட்டி சவுத்து டு நார்த் கேட்பாங்க, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நமக்கு ரஷ்யா உக்ரைனோட வார் போயிட்டுருக்கு. அந்த வாரில் வந்து அதை சுற்றி உள்ள நாட்டிலேருந்து அவங்க கேள்வி கேட்கலாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா அட்லஸை வச்சு தான் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி அங்கே வந்து காஸ்பியன் சி இருக்குது, அதை சுற்றி என்ன நாடு இருக்குது, பிளாக் சி அதை சுற்றி என்ன நாடு இருக்குது. அதுக்கப்புறம் ரஷ்யா யுக்ரைன் பக்கத்தில் ஏதோ ஸ்ட்ரைக் இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்குங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ண சிஏபிஎஃப் எக்ஸாமில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மேப் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. உக்ரைனுக்கு இப்போ வந்து மேரிபோல் சிட்டி வந்து உக்ரைனில் ஒரு சிட்டி இருக்குது, அது என்ன கடலோரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் மேப்பு பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த கொஸ்டினில் அட்டன் பண்ணிடலாம். அதுதான் வந்து இப்போ நியூஸ் பேப்பர் மேப்பு ரெண்டுமே நீங்கள் பக்கத்தில் தான் வச்சுக்கணும். இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கவே ஏதோ ஒரு பிளேஸ் வந்துச்சுன்னா அது மேப்பில் போய் அது எங்கே இருக்குது, அதை சுற்றி என்னென்ன இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து நியூஸ் பேப்பர் அட்லஸ் வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது என்னதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து ஆப்டிடியூடில் வந்து நமக்கு 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் ஆப்டிடியூட் வந்து எந்த புக்கில் படிக்கலான்னு சொல்லிட்டு கூட நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். அது வேர் டு ஸ்டடி வீடியோவில் தான் வரும். நீங்கள் அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். நீங்கள் ஆப்டிடியூடில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே இந்த 25 கொஸ்டினுக்குமே உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் டெய்லி வந்து ஒரு ஆப்டிடியூடுக்கு வந்து ஒரு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆப்டிடியூட் போட்டு பாருங்கள். உங்களுக்கு அப்படி ஆப்டிடியூடில் வந்து நீங்கள் உங்களால் போட்டு பார்க்க முடியாட்டி யூடியூப்லேயே வந்து நிறையா வீடியோஸ் இருக்குது ஆப்டிடியூடுக்கு. இப்போ நீங்கள் வந்து சமச்சீர் கல்வி புக்கு படிக்கிறீங்க, உங்களுக்கு புரியாட்டி அதோட வீடியோவும் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். இல்லை வேறு எந்த ஒரு சோர்ஸில் உங்களுக்கு வீடியோ கிடச்சாலும் நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் பாருங்கள். ஏன்னா வீடியோஸ் பார்த்தா வந்து உங்களுக்கு படிக்கிறத விட கொஞ்சம் நீங்கள் ஒரு டைம் படிச்சிட்டிங்க புரியல, அப்போ வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் ஆப்டிடியூட் ரொம்ப முக்கியம், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 25க்கு 25 ஸ்கோர் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன் ஆப்டிடியூடை வந்து தினமும் வந்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தா தான் வந்து நமக்கு ஆப்டிடியூட் வந்து எக்ஸாமில் வந்து நம்மளால் போட முடியும். ஓகே, இப்போது ஆப்டிடியூடு பார்த்தாச்சு, நம்ம வீடியோஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து புக்கில் படிக்கிறீங்கன்னா மார்க் பண்ணிட்டு வருவீங்க. ஓகே, மார்க் பண்ணுறது நல்லது தான். இப்போ உங்களுக்கு வந்து டைம் இல்லை, எக்ஸாம் நெருங்கிருச்சுன்னா நீங்கள் புக்கிலே மார்க் பண்ணிட்டு அதையே நீங்கள் திரும்பி ரிவிஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும். இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா தான் நீங்கள் கடைசி டைமில் வந்து எக்ஸாம் வந்துருச்சுன்னா ஒரு மாதத்துக்கு இல்லை 15 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஹோல் புக்கையும் வந்து நீங்கள் அந்த டைம் எடுத்து உங்களால் படிக்க முடியாது. நீங்கள் எடுத்துருக்கிற நோட்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டைம் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் நோட்ஸும் எடுத்துக்கணும். நோட்ஸ் எடுக்கவும் பழக்கிங்க. இப்போ நீங்கள் வந்து சமச்சீர் கல்வி புக்கு படிக்கிறீங்க, அதுலேருந்து எது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க, அதில் எப்படி அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரியும். அது சில இதில் நீங்கள் படிக்கும்போது ஓகே இதுதான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு உங்களுக்கு சமச்சீர் கல்வி புக்கில் தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் நோட்ஸாக எடுத்து வைங்க. ஏன்னா நோட்ஸ் வந்து நீங்கள் டாப் டு பாட்டம் புக்கு அப்படியே எடுக்கக்கூடாது. அதில் என்ன முக்கியமான உங்களுக்கு நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஓகே இந்த பாயிண்ட்டு முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதை தான் வந்து நீங்கள் நோட்ஸாக எடுக்கணும். அதை தான் வந்து நான் இந்த இதில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நீங்கள் சமச்சீர் கல்வி புக்கெல்லாம் முடிச்சிட்டிங்க, வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க, சமச்சீர் கல்வி புக்கு நீங்கள் படித்து உங்களுக்கு புரியலை, வீடியோஸும் பார்த்துட்டிங்க, ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன புக்கு படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக் படிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலிட்டிக் வந்து லட்சுமிகாந்த், அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் இந்தியாவுக்கு வந்து ஸ்பெக்ட்ரம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் புக் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் புக்கை வந்து படிச்சிருங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து சமச்சீர் கல்வி புக்கு இல்லாமல் வேறு புக்கிலேருந்து வரலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஸ்டாண்டர்ட் புக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் படிங்க,
இல்லாட்டி சமச்சீர் கல்வி புக்கே வந்து நமக்கு போதுமானதாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்டாண்டர்ட் புக்கு நீங்கள் படிச்சுக்கணுன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் இதை கண்டிப்பாக படிக்கணுமான்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லலை. ஏன்னா சமச்சீர் கல்வி புக்லேயே உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கவராக இருக்கும். இல்லாதது எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். ஆனால் பாலிட்டிக்கு லட்சுமிகாந்த் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே, நீங்கள் ப்ரிலிம்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்க, ப்ரிலிம்ஸுக்கு நல்லா படிச்சிட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் நீங்கள் படித்தா பத்தாது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா நமக்கு குரூப் 1ல் வந்து மெயின்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ரேங்க் டிசைட் பண்ண போகிறது வந்து ப்ரிலிம்ஸ் கிடையாது. ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம மெயின்ஸுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி தான் நமக்கு ப்ரிலிம்ஸு. அதனால் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறீங்கள்ல, நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறதே வந்து மோஸ்ட்லி வந்து அதுக்கும் மெயின்ஸுக்கும் சிலபஸ் அது கண்டெக்டாக தான் இருக்கும். நீங்கள் மெயின்ஸோட சிலபஸையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் இப்போ ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறது அதே சில டாபிக் மெயின்ஸில் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு ஒரு 90 நாள் அந்த மாதிரி தான் நமக்கு டைம் தருவாங்க. நமக்கு வந்து நிறையா நம்ம எழுதணும். அதனால் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டாபிக் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் தினமும் இப்போ எழுதுங்க. அது மாதிரி இப்போதைக்கு அது போதும். நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எழுத வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம மெயின்ஸ் வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் முக்கால்வாசி பேர் பார்ப்பாங்க. நம்ம பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னாலே நம்ம வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 60% வந்து நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன். நான் 100% நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்லலை. பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 60% நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து நீங்கள் மெயின்ஸுக்கு வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் எழுதி தான் ஆகணும். ஓகே, அந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் ஒரு டெஸ்ட் சீரிஸ் கூட போடலாம். ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ப்ரிலிம்ஸுக்கு வந்து நீங்கள் படித்தா மட்டும் பத்தாது, நீங்கள் வந்து அந்த ஓஎம்ஆரில் வந்து நீங்கள் இப்படி ஷேட் பண்ணி நீங்கள் பழகணும். ஏன்னா வந்து நமக்கு வந்து 200 கொஸ்டின் இருக்குது. நமக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கு 200 கொஸ்டின் இருக்குது. அந்த 200 கொஸ்டினும் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் எழுதுன்னு நீங்கள் ஷேட் பண்ணி நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் சீக்கிரமாக ஷேட் பண்ணவும் முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம ஓஎம்ஆரில் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னா அதுக்கு வந்து மைனஸ் மார்க் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸில் அவங்க மோஸ்ட்லி வந்து சிலபஸை வந்து கவர் பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாமல் அது உங்களுக்கு எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் சீரிஸ் போட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் போடுறீங்கன்னா அதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன். நீங்கள் வந்து தினமும் படிக்கிறத அந்தந்த அன்னைக்கே வந்து ரிவிஷன் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சிலபஸ் வந்து சிறுசு கிடையாது, ரொம்பவுமே பெருசு. இப்போ வந்து நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு போகிறோம்னா நீங்கள் ரிவிஷனே பண்ணாமல் அந்த சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டீங்க, வேறு சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டிங்கன்னா முன்னாடி படித்த சப்ஜெக்ட் வந்து மறந்து போயிடும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் படிக்கிறத தினமும் ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு வாரம் நீங்கள் மண்டேலேருந்து சாட்டர்டே வரை படிக்கிறத ஒட்டுமொத்தமாக வச்சு சண்டே ரிவிஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி சண்டே ரிவிஷன் பண்ணதுன்னா நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டெஸ்ட் சீரீஸில் டெஸ்ட் எழுதுங்க. அதுதான் சொல்கிறேன், தினமும் ரிவிஷன். காலையிலேருந்து ஈவினிங் வரை படிக்கிறத வந்து சாயந்தரம் நைட் ரிவிஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு 6 நாள் படித்ததை ஒரு 7ஆவது நாள் சண்டே வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி அதை வந்து டெஸ்ட்டாக எழுதிருங்க. இவ்வளோ தான் வந்து நான் உங்களுக்கு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே கால் வைக்கிறீங்கன்னா இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணணும், இப்படியெல்லாம் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு தான் நான் வந்து நம்புகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ வேணுமுன்னா நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதுக்கப்புறம் போடலான்ட்டு இருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம சமச்சீர் கல்வி புக்கோட வேர் டு ஸ்டடி கான்செப்டில் வந்து நம்ம சிலபஸில் இருக்கிற டாபிக் எல்லாமே வந்து நம்ம சமச்சீர் கல்வி புக்கில் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் முதல் கொண்டு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.